பிரபல ஜோதிடர் ராத்தன் பண்டித். ஸோ இப்போ இவர் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே நிச்சயமாக இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போது இவர் அதிரடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கணிப்பு, ஜோதிட கணிப்பு, நம்ம முதல்வர் விஜய் அவர்களை பற்றி இன்னொரு அதிரடியான கணிப்பு. யாருமே சத்தியமாக நம்ப முடியாத ஒரு கணிப்பு அவர் ஒன்று. விஜய் அவர்களை பற்றின ஒரு கணிப்பு, ஜோதிட கணிப்பு அவர் இப்போ துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ஹைலைட்டான விஷயமாக சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்து நடக்க போகிற 2029 நாடாளுமன்ற தேர்தல், நம்ம இந்திய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற அந்த தேர்தலில் விஜய் அவர்கள் இப்போ முதல்வர். ஆனால் அன்னைக்கு 2029 பிரைம் மினிஸ்டர், பாரத நாட்டின் பிரதமரான விஜய் அவர்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பிரபல ஜோதிடர் ராத்தன் பண்டிட் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக அந்த பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போவே விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை கணிச்சு அதிரடியான இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அவர் இப்போது பிரபல தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி ஒன்றில் கொடுத்துருக்காரு. அப்படி முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் டெல்லி வரைக்கும் அவரால் எப்படி போக முடியும்? உண்மையாகவே இந்திய நாட்டின் பிரதமராக, அடுத்த பிரதமராக விஜய் அவர்களாக ஆக முடியுமா? ராத்தன் பண்டித் அவர் என்ன சொல்கிறாரு விஜய் அவருடைய ஜாதகப்படி அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது பிரபல ஜோதிடர் இந்த ராத்தன் பண்டித், இந்த ஜோதிடர் இவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. ஸோ ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு நடந்திருக்கு நம்ம தமிழகத்தில். 24ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று ஃபஸ்ட்டு வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஓட்டு எலெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு எல்லாரும். இந்த தேர்தல் ரிசல்ட் என்றப்ப விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஒரு முதல்வராக அவர் ஜெயிப்பார் அப்படின்னு உறுதியாக ராத்தன் பண்டித் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்னப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பெருசாக எடுத்துக்கல. அதே போல் அப்போ இன்னொரு விஷயத்தையும் கூட பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, கொளத்தூர் தொகுதியில் கண்டிப்பாக முதல்வர் கேண்டிடேட்டாக நிற்கிற ஸ்டாலின் அவர்கள் தோப்பார். அதே போல் உதயநிதி நிச்சயமாக சேப்பாக் தொகுதியில் அவர் ஜெயிப்பார். அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் தோக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு 24ஆம் தேதி 10 நாளைக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆவார். எதிர்கட்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் இருப்பார். கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தோப்பார் அப்படின்னு அடித்து ஒரு பேட்டி வீடியோ மூலிமா இவர் சொல்கிறாரு. இதை கேட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிக்கிறது கூட ஒரு பக்கம் ஏற்றுக்கலாம், அது எப்படி ஸ்டாலின் தோப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே ஆச்சரியத்துடன் அந்த வீடியோவை பார்த்தாங்க. ஆனால் ராத்தன் பண்டித் அவர் சொன்னது போலவே அப்படியே அச்சு அசல் மாறாமல் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்கிறாரு. அதே போல் எதிர்கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் ஜெயிக்கிறாரு சேப்பாக்கில். எல்லாத்தை விட மிக முக்கியமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் வெற்றி வாகை சூடுறாரு. கிட்டத்தட்ட 108 இடங்களில் ஜெயிச்சு வெற்றி வாகை சூடுறாரு. ஸோ இந்த சம்பவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ராத்தன் பண்டித் அவர் சொன்னது போலவே அப்படியே நடந்தது. தமிழக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியம், அதிசயத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா ராத்தன் பண்டித் அவரை கூப்பிட்டு எப்படி நீங்கள் இதை சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் ராத்தன் பண்டித்தை அவரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் இடையே நல்ல நட்பு உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ராத்தன் பண்டித் சொல்கிறாரு. ஸோ அதனால தான் 2-3 நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ராத்தன் பண்டித் அவருக்கு தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த முக்கியமான பொறுப்பு ராத்தன் பண்டித்துக்கு தரக்கூடாது அப்படின்னு உதயநிதி, பிரேமலதா இன்னும் நிறைய பேர் சர்ச்சையான முறையில் பேசினதால் ராத்தன் பண்டித் அவருக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் ரத்து பண்ணார். ஸோ இப்போ தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்திருந்த ராத்தன் பண்டித் இப்போ எனக்கு சாதாரணமான இந்த பதவி கொடுத்துருந்தா கூட நான் ஜஸ்ட்டு தமிழ்நாட்டு அளவில் மட்டும்தான் தெரியக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பேன். ஆனால் இப்போ என்னுடைய பதவி என்கிட்ட இருந்து கொடுத்த ஒரே நாளில் இருந்து பதவி நீக்கம் செய்ததால் இப்போ இந்தியா முழுக்க தெரியக்கூடிய ஒரு ராத்தன் பண்டித் நான் யார் அப்படின்னு எல்லாருமே பார்க்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு நபராக நான் மாறியிருக்கேன் அப்படின்னு ராத்தன் பண்டித் அவர் சொல்கிறாரு. ஸோ இது கண்டிப்பாக எனக்கு இந்த பதவியை விட அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு ராத்தன் பண்டித் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாத்தை விட அடுத்த கட்டமாக அவர் சொன்ன விஷயந்தான் யாராலையுமே சத்தியமாக நம்ப முடியல. இப்போ நம்ம இந்திய நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார். ஸோ 2029 கூட அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ இருந்தே சொல்கிறாங்க. ஏற்கனவே மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2031 வரைக்கும் தான் அவர் அரசியலில் இருப்பார். அதுக்கப்புறமா ஓய்வு எடுத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பு இதுக்கு முன்னாடியே கூட இந்த தகவலை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ராத்தன் பண்டித் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல், அந்த ஜோதிடம் கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029 நாடாளுமன்ற எலெக்ஷனில்
மோடி அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் ராகுல் காந்தி அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க 2029 அப்படின்னு கேள்வி எழுப்பினா, அப்போது எப்படி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது சக்தி உருவெடுக்குதோ, ஸோ அதே மாதிரி டெல்லி தலைமையில் கூட மூன்றாவதாக ஒரு சக்தி மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் 2029 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ராத்தன் பண்டிட் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா விஜய் அவருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ராத்தன் பண்டிட் அவர்கள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. விஜய் அவர்களுக்கு இந்த 2029 யார் அடுத்த இந்திய நாட்டின் பிரதமராக இருக்க போகிறாங்க, அரியணை ஏற போகிறாங்க, அதாவது அந்த கிங் மேக்கரை தேர்ந்து செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடத்துல விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்னு ராத்தன் பண்டிட் சொல்கிறாரு. ஸோ இது 2029 மட்டும்தான். அதுக்கப்புறமாக 2034 இல்லைனா 39 இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்திய நாட்டின் பிரதமராக கூட விஜய் அவர்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு ராத்தன் பண்டிட் இப்போ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் அவர் வருவார் அப்படின்னு உறுதிப்பட ஆணிப்பட அடித்து சொன்ன ராத்தன் பண்டிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதே போல் ஸ்டாலின் தோப்பார் அப்படின்னு சொன்னார், தோத்துட்டாரு. உதயநிதி அவர் ஜெயிப்பார், எதிர்க்கட்சியாக அவர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார், அதுவும் அப்படியே நடந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது, அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்திருக்கு. ஸோ இப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 2029 பாஜக கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி அவங்களுக்குமே வாய்ப்பு சத்தியமாக இல்லை, ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் விஜய் அவருடைய தலைமையில் ஒரு ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. குறிப்பாக 34 39 எல்லாம் இந்திய நாட்டின் பிரதமராக விஜய் அவர்கள் வருவார். கண்டிப்பாக இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய, அதாவது மோடி அவர்கள் எப்படி அமெரிக்காவையே ஆட்டி படைக்கிற மாதிரி, சைனாவையே ஆட்டி படைக்கிற மாதிரியான ஒரு தலைவர் இந்திய நாட்டின் தலைவராக அவர் இருக்காரோ, அதே போல் விஜய் அவர்கள் அமெரிக்கா, சீனா இப்படி உலக நாடுகள் எல்லாருமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக நிச்சயமாக இந்திய நாட்டின் பிரதமராக 34 இல்லைனா 39 விஜய் அவர்கள் இருப்பார். இதை யாருமே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகமாக விஜய் அவர்கள் ஜாதகம் இருக்குது அப்படின்னு இந்த ராத்தன் பண்டிட் இந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கணிச்சு விஜய் அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக கூட அவர் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ராத்தன் பண்டிட் இப்போ அவர் கணிச்சு சொன்னது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்களும் 2016 அவங்க ஜெயிப்பாங்க, அதுக்கப்புறமா 6 மாதத்தில் காலம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நடந்திருக்கு. அதே போல் 2011, அதே போல் 2006 கலைஞர் வருவார், 2001 ஜெயலலிதா வருவாங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய அரசியல் ரீதியான கணிப்புகளை இதுக்கு முந்தைய காலங்களில் ரொம்ப துல்லியமாக கணிச்சு சொன்னவர் தான் இந்த ராத்தன் பண்டிட். ஸோ அவர் சொன்ன லிஸ்ட்டில் விஜய் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜெயிச்சிருக்காரு. இந்திய நாட்டின் பிரதமராக கூட முதல்வர் விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு ராத்தன் பண்டிட் சொல்கிறாரு. ஸோ இதுவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ராத்தன் பண்டிட் அவருடைய இந்த கணிப்பை கேட்குற எல்லாருமே நிச்சயமாக 29 மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் அவர்கள் இருப்பார். 34 39 இந்திய நாட்டின் பிரதமராக விஜய் அவர் வருவாரா அப்படின்னு எல்லாருமே இந்த விஷயத்தை ரொம்ப பூரிப்புடனும் ஆச்சரியத்துடனும் பார்க்குறாங்க. ஸோ இதை கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? இது நடக்கும் தோணுதா, இல்லை இது எல்லாம் சாதாரண ஒரு ஜோதிடம் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.